This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு பத்திரிகையில் வந்ததான செய்தி, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் கிட்ட இருந்து எடுத்த சீஸ்டு வெஹிக்கல்ஸ், வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அக்டோபர் 7 நடந்ததான தாக்குதல்ல இருந்து அதை எடுத்து இப்போ எல்லாம் அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 70,000 எதிரிகளுடையதான இந்த குண்டுகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1250 டேங்க்கும் 4500 வெடிபொருட்களும் எடுத்திருக்கிறாங்க. இது IDF வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டுமே ஹமாஸ் காசாலிருந்து எடுக்கப்பட்டதான ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை அவர்கள் இப்பொழுது காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆயுதங்களை அவர்கள் எரிக்க போகிறாங்க, அதாவது யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணால் எரிக்கிறது தானே, அதாவது அவங்க ஷூட் பண்ணுறாங்களோ ஏதோ ஒன்று செய்கிறாங்களோ எரிக்க போகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ரெண்டாவதாக, ஹிஸ்புல்லா தான் உலகத்திலேயே அதிகமாக ராக்கெட்ஸ் வச்சிருக்கிறனால ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 1,20,000 ராக்கெட்ல இருந்து 1.5 லட்சம் ராக்கெட்ஸ் வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கணும். ஈரானே உறுதிப்படுத்துது அவங்ககிட்ட 1,20,000 ராக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லி. 1,20,000 ராக்கெட்ஸ். எல்லாருமே சொல்றது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ராக்கெட்ஸ் வந்து வேற எந்த நாட்டுக்கிட்டையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ராக்கெட் எல்லாம் அநேகமாக இஸ்ரேல் வசம் வந்துடும். ஏன்னா அவங்க ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 500-600 ராக்கெட் தான் அடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கு. இப்போ இவங்க லெபனானுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. பல பங்கர்ஸ், அந்த காரியங்களுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. இந்த ஆயுதங்களும் இஸ்ரேல் வசம் போகும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயுதங்கள் அத்தனையும் ரஷ்யாவினுடையதாக தான் இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 2 பெரிய நாடு தான் இவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கணும். ஒன்று துருக்கி, இன்னொன்று ரஷ்யா. ஈரான் வந்து ஆயுதம் தயாரிக்கிற நாடு இல்லை, ஆயுதம் வாங்குகிற நாடு. யாருக்கிட்ட இருந்து வாங்கும்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும். ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள் தான் இவங்க கிட்ட வந்திருக்கணும். இன்னொன்று துருக்கி ஆயுதம் தயாரிக்கிற நாடு. ஸோ ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து வரணும். ஆனால் ஹிஸ்புல்லாக்கு இதுமே தான் உதவ போறோம் அப்படின்னு தான் துருக்கி அதிபர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஹிஸ்புல்லாக்குள்ள இருக்கிற இவ்வளோ ராக்கெட்டும் ஈரான் வழியாக ரஷ்யாவிலிருந்து தான் வந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது 2500 வருஷத்துக்கு முன்பாக இவர்கள் அவருடைய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் என்று சொல்லி. தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கியிருக்கு. ஸ்டார்டிங்கே இவ்வளோ ஆயுதம் வந்திருக்குதுன்னா, இன்னும் இந்த யுத்தம் முடியும் போது இவங்ககிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் வந்து சேரும்னு பாருங்களேன். இவ்வளோ ஆயுதங்களையும் அவங்க எரிக்க போறாங்க, அதாவது யூஸ் பண்ண போறாங்க. இதுல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை எடுத்து, ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா அதில் இருக்க யுரேனியத்தை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பல வகையில் அவங்க பயன்படுத்த முடியும். ஸோ வேதம் சொன்னது, நம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை பாருங்க. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது 100% துல்லியமாக ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. கடைசியாய் ஒரு காரியம், நம்முடைய கர்த்தருடைய மகத்துவம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார்ல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.